Guys and girls, welcome to Crafty. Today's blog is about how to set up a nano aquarium tank and how much it cost. இத பத்தின வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம புதுசா என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிக்கும். இந்த மாதிரி ஒரு நானோ அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் வந்து வீட்ல செட்டப் பண்றதா இருந்தாக்கா என்னென்ன திங்ஸ் தேவை, அந்த ஒவ்வொரு திங்ஸோட காஸ்ட்டும் என்னென்ன, இதில் யூஸ் பண்ணுற அந்த பிளான்ட்டோட காஸ்ட் என்ன, வுட்டோட காஸ்ட் என்ன, லைட்டோட காஸ்ட் என்ன, இந்த ஃபில்டரோட காஸ்ட் என்ன, ஸோ டோட்டலாக இந்த ஃபிஷ் டேங்க்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அண்ட் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும் பட்ஜெட்டில், ஓவராலாக இந்த டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளோட ப்ரைஸும் என்னென்னு பார்ப்போம். இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 1200 வரும். இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க்கு இது வந்து எத்தனை இன்ச்சுக்கு எத்தனை இன்ச் அப்படின்னா 12 இன்ச்சுக்கு 8.5 இன்ச். அப்புறம் பேக் ஹேங்கிங் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா 600 ருபீஸ் வரும். ரிவர்ஸ் அண்ட் நார்மல் ரிவர்ஸ் அண்ட் 1 kg பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வரும். அக்வா சாயில் 1 kg அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 ருபீஸ் வரும். இதில் நிறையா டைப் ஆஃப் அக்வா சாயில் இருக்குது. இதோட ப்ரைஸ் கம்மியான அக்வா சாயில் இருக்குது. ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எனி ஸ்டோன், ஒரு ட்ராகன் ஸ்டோன் எது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 ரூபாய்க்கு உண்டான ஸ்டோன் வாங்கினா போதுமானது. அப்புறம் அக்வாரியம் பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 ருபீஸ்க்கு எனி கைண்ட் ஆஃப் பிளான்ட், ஒரு ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் இருக்கலாம், இல்லை நார்மல் பிளான்ட் இருக்கலாம், இல்லை அமேசான் ஸ்வாடர் இருக்கலாம், இல்லைனாக்கா உங்களுக்கு வேறு என்ன அக்வாரியம் பிளான்ட் கிடைச்சாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரிஃப்ட் வுட் பார்த்தீங்கன்னாக்கா 300 ருபீஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்வாரியம் லைட், ஒரு 1 feet லைட் வாங்கினீங்க அப்படின்னாக்கா 650 ருபீஸ் வரும். அப்புறம் ஃபிஷ்ஷு, நீங்கள் என்ன ஃபிஷ் வேணாலும் வாங்கிக்கலாம். அது கோல்டு ஃபிஷ் வாங்கிக்கலாம், மாலி ஃபிஷ் வாங்கிக்கலாம். கப்பி ஃபிஷ் மட்டும் போடாதீங்க, ஏன்னா கப்பி வந்து பிளான்ட்டை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஷ்ரிம்ப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு என்ன டைப் ஆஃப் ஃபிஷ், டெட்ரா ஃபிஷ்ஷஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒரே ஒரு பெட்டா ஃபிஷ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது 1-2 ஃபிஷ்ஷஸ் மட்டும் போட்டு நீங்கள் வளர்க்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ண ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம். பட் இது வந்து ஒரு நானோ டேங்க்குங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் போடுங்க. ஒரு 5 ஃபிஷ் போடுங்க, போதுமானது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதோட ஓவரால் பட்ஜெட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3830 ருபீஸ் வருதுங்க உங்களுக்கு. ஸோ ஒரு அரவுண்டு ஒரு 4000, அதாவது ஒரு ட்ரிஃப்ட் வுட்லேயோ இல்லை ஸ்டோன்லேயோ இல்லை வந்து அக்வா சாயில்லையோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற ஃபிஷ்லேயோ கொஞ்சம் கூட குறையா போச்சு அப்படின்னாக்கா ஒரு 4000 ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நானோ அக்வாரியம் டேங்க் வந்து நீங்கள் வீட்டில் செட்டப் பண்ணிக்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வாட்டர் வந்து நீங்கள் ஒரு 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்கன்னா ஆல்கிஸ் பெருசாக ஃபார்ம் ஆகுது. 1 week ஒன்ஸ் வந்து வாட்டரை வந்து ஏற்கனவே நீங்கள் பிடிச்சி ஒரு 2-3 days வச்ச வாட்டர் தான் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக டேப் வாட்டரையோ இல்லை வந்து போர் வாட்டரையோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபிஷ்ஷஸ் வந்து டெட் ஆயிரும். பிளான்ட்டுக்கெலாம் ஒன்றாகாது. ஸோ இது வாட்டர் சேஞ்ச் ஓவர் எதுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கிஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆல்கி ஃபார்ம் ஆகிறத. மற்றபடி இதுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரி பிளான்ட் டேங்க் செட்டப் பண்ணிட்டுனாக்கா நம்ம வருஷக்கணக்காக அப்படியே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வேணால் நீங்கள் 1-2 விஷயங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு சில பிளான்ட் வந்து டெட் ஆகும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிளான்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸும் வந்து 1-2 டெட் ஆகும். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வேறு ஃபிஷ்ஷஸ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி டேங்க் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஒரு செல்ஃப் மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே நீங்கள் வந்து இந்த டேங்க் வச்சுக்கலாம். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு டேபிளில் வச்சுக்கலாம், ஸோ உங்களோட ஆஃபீஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேங்க் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரி அக்வாரியம் செட்டப் வீட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.